அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இவ்வளோ நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, POCO F2 எப்போ லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து ஒரு புதிய ஃப்ளாக்ஷிப் மொபைல் லான்ச் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த மொபைல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா லான்ச் ஆகும்போது POCO F2ஆக லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன, இது எப்படி கன்ஃபார்மான நியூஸாக, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். மற்றும் இது பார்த்திங்கன்னா OnePlus 7 Proக்கும் ரொம்பவே காம்படிஷன் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ POCO F2 பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்குண்டான ஒரு சில அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட்மி தரப்புலேருந்து ஒரு புதிய ஃப்ளாக்ஷிப் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K20 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைனாவில் இந்த பேர் மூலியமாக லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான விளக்கம் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்ப்போம். Redmi K20 போட்டிருக்காங்க. இந்த K அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கில்லர் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிக பயங்கரமான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் உடைய ஒரு ஃபோனாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா OnePlus பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro அப்படின்ற ஒரு டயர் 1 ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்பில், அதாவது ஷாமி தரப்புலேருந்து மனோஜின் அவருடைய ட்வீட்டில் ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. அதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இந்த OnePlus 7 லான்ச் பண்ணதுக்காக, பட் உங்களுக்கு காம்படிஷனாக நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் ட்வீட்டே போட்டிருந்தாரு. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி தரப்புலேருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது இது மேபி POCO F2ஆக வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 855 சிப்செட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. POCO F1லேயே பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தீங்கன்னா Snapdragon 845 சிப்செட் இந்த அதாவது 20,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு Snapdragon 845 சிப்செட்ன்றதை கொண்டாண்டாங்க ஷாமி தரப்புலேருந்து. ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது அப்படின்ற சொல்லலாம். உங்களுக்கு Snapdragon 855 சிப்செட் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே வரதுக்கும் அதிக கொண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ரூமர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 48 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சர் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும், அதே போல் 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாப்அப் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் ஆகக்கூடிய முதல் பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக இருக்கிறதுக்கு அதிக கொண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாய்ப்புகளும் கிடையாது, கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh, அதாவது ரெட்மி நோட் 7 ப்ரோவில் இருக்க மாதிரி அதே பேட்டரி கெப்பாசிட்டி 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா MIUI 10 வரும். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்ட் Qக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா OnePlus 7 Proக்கு அதில் என்ன ஆல்மோஸ்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த Redmi K20 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் லான்ச் கன்ஃபார்மாக பண்ணுவாங்க. மேபி இது POCO F2ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸில் தான் வைப்பாங்க. அதாவது POCO F1ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு ப்ளேஸ் பண்ணாங்க. Snapdragon 845 எல்லா விஷயங்களும் அதில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவாக இருக்கட்டும், ஸ்லோ மோஷனாக 960 fps கொண்டு வந்துட்டாங்க. அப்டேட்ஸ்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த POCO F1 கொடுத்தாங்க. அதே விஷயத்தை POCO F2, அதாவது இந்தியாவில் இது லான்ச் ஆனால் POCO F2 லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி லான்ச் ஆகி இந்த விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய்க்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ OnePlus 7 Proடைய விலை எங்கே இருக்குது, 25,000 ரூபாய் ப்ரைஸ் எங்கே இருக்குது. ஸோ அதுக்கிலேயும் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம். பட் எனிவேஸ் இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பர்டிகுலர் Redmi K20 பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆக போகுது. அதே இது இந்தியாவிலும் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த Redmi K20 அதாவது POCO F2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க?
போல் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ரெட்மி K20 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு வெர்ஷன் ப்ரோ வெர்ஷனும் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அதுலேயும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் வந்து படித்து பார்க்குறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.